வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிநாதனான குரு 5ஆம் இடத்தில் உச்சம். இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு கம்பெனி இல்லை ஒரு கவர்மெண்ட், நான் சிஎம் ஆகிட்டேன், இல்லை நான் சிஇஓ ஆகிட்டேன், ஆனால் எனக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்குது, அது இல்லை, பிரச்சனைகள் இருக்குது. நான் ஒரு அருமையான வண்டி வச்சுருக்கேன், ஆனால் ஒரு டயரில் காற்று சரியில்லை, ஆடினே போகுது வண்டி, ஆனால் அருமையான வண்டி. இது போல் ஒரு நிலை. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்கள் ராசியில் சனி, அவர் வேலையை அவர் செய்கிறார். 5ஆம் வீட்டில் குரு உச்சம், அவர் வேலையும் அவர் செய்கிறார். சிறப்புகளும் உண்டு, சிறப்புகளில் சில பிரச்சனைகளும் உண்டு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் 4ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்து உட்காரும்போது நன்மைகள், சௌக்கியங்கள் நிச்சயமாக நடக்கும், சௌக்கியங்கள் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு வேகத்தை தருவார், தைரியத்தை தருவார். ஆனால் அதே நேரத்தில் அந்த செவ்வாயை சனி பார்த்தால் நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சியை ராங் டைரக்ஷனில் பண்ணிகிட்ருப்போம். நாம் எங்கே தோண்டினா தண்ணி வருமோ அங்கே தோண்டாமல் அதற்கு நேர்மறையாக ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் தோண்டினே இருப்போம். அங்கே எவ்வளோ தோண்டினாலும் தண்ணி வராது. அப்படி நம்ம முயற்சிகள் வீணாகக்கூடியதாகவோ இல்லை குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியதாகவோ அமையலாம். அதிலும் கவனம் தேவை. அப்போ குரு என்பவர் யார்? குருன்னா ஒரே வார்த்தை தெரியும், எனக்கு குரு நல்ல குரு வாய்க்கல சொல்லுவாங்க இல்லையா? எந்த ஒரு விஷயத்திற்கும் அந்த விஷயத்தில் நிபுணத்துவம் பெற்றவருடைய ஆலோசனையை கேட்டு செய்யணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆள் அப்படின்னு செஞ்சால் யானைக்கும் அடிசருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஜாக்கிரதை. அப்போ என்ன, ஒரு சின்ன விஷயம் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போயிட்டு யோசனை கேட்டு நீங்கள் செய்யுங்க, கரெக்டான டைரக்ஷனில் போவீங்க. தொழில் முதல்ல சில தடைகள் உண்டு செய்கிற தொழிலில், ஆனால் இறுதியில் பெரிய வெற்றியை தரும். தடைகளை கண்டு தோழாமல் இருக்க வேண்டியது தான் அவசியம். ஏன்னா நிச்சயம் வெற்றி. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க என்ன லெவலில் முயற்சி செய்கிறாங்களோ அந்த முயற்சி பலிதமாகும். அப்போ என்னுடைய முயற்சிகள் வீணாகி விட்டனேன்னு சொல்கிற மாதிரி இருக்காது, அதுக்கான பலிதம் நிச்சயம் உண்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, அதிர்ஷ்டத்தை விட அறிவை அதிகமாக பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்தும் போது அந்த அறிவின் துணையோடு நீங்கள் நினைக்கும் காரியம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் முயற்சி தோல்வியுறாது. ஆனால் மொத்தமாக எல்லாத்தையும் அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம வேலை செய்யக்கூடாது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும், குழந்தை பிறப்புகள் எதிர்பார்த்தால் நடக்கும், திருமணம் போன்ற வைபவங்கள் நடக்கும். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரமோஷன் எல்லாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு பின்பு விலகி நடக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நிறையா அதாவது இந்த புது வெள்ளம் பாய்ந்ததுங்கிற மாதிரி ஹோப்ஸு, அந்த நிறைய ஹோப்ஸ் உங்களுக்கு உண்டாருது. அதில் ஒரு சில விஷயங்கள் உறுதிப்படுத்தப்படும்.
நிச்சயமாக இதை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு. அதனால் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நிறைத்து தரக்கூடிய நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு அமையும். ஆனால் மனசில் ஒரு சந்தேகம், ஒரு படபடப்பு இருக்கும். அது தேவையற்ற ஒரு விஷயம். அதை அவாய்ட் பண்ணால் இன்னும் நிம்மதியாக இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். நிச்சயமாக உங்களை உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.